தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தியாகமம் மத்தேயு நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 1 முதல் திருவாக்கியங்கள். குறிப்பாக 2வது வாக்கியம், மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். அப்படி என்றால் கட்டளைகளை கற்றுக் கொடுக்கின்ற அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் கற்றுக் கொடுக்கிறார்கள் ஒழிய அவர்கள் அது செய்வதில்லை, கடைப்பிடிப்பதில்லை. தெய்வம் சில வார்த்தை, அவர்கள் சொல்வதை செய்யுங்கள், ஆனால் அவர்கள் செய்வது போல் நீங்கள் செய்யாதீர்கள். இதே மாதிரிதான் நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்வார்கள், ஒரு சில நல்ல காரியங்கள் சொல்வார்கள், ஆனால் சொல்வார்கள் ஒழிய அவர்கள் அதை கடைப்பிடிக்க மாட்டார்கள். உதாரணம், குடிக்காதே என்று சொல்வார்கள், ஆனால் அவரே போய் குடிப்பார்கள். அப்போ அப்படி பார்க்குற சமயத்தில் என்ன நல்லது சொல்கிறார்களோ அதை நாம் கேட்டுக்கொள்வோம், ஆனால் அவர்கள் செய்கிறது போல நீ நானும் செய்யாமல் இருக்க வேண்டும். அதே மாதிரி தான் சமுதாயத்தில் அதிகாரிகளாக இருக்கட்டும், யாரும் இருக்கட்டும், ஒரு நபர் நமக்கு நன்மையை சொல்கிற போது அந்த நன்மையை நாம் ஏற்றுக்கொள்வோம், ஆனால் அவர் செய்கிற தீமையை நாம் ஒரு நாளும் செய்யாமல் நாம் முயற்சி எடுப்போம். இல்லை என்றால் நாம் அடுத்தவனை குற்றப்படுத்திக் கொண்டு இருப்போம். என்னன்னா, நீ ஒழுங்கா, அவன் ஒழுங்கா, இவன் ஒழுங்கா, இவன் ஒழுங்கா என்று சொல்லிக் கொண்டு இருப்போம். எல்லோரும் யாரும் ஒழுங்கு இல்லை, ஆனால் தெய்வம் அந்த ஒழுங்கு இல்லாமல் இருக்கின்ற அந்த மனிதர்களிடத்தில் நன்மைகளை வெளிப்படுத்துவார். அப்போ இறைவன் வெளிப்படுத்துகிற நன்மைகளை நாம் புரிந்து கொண்டு அந்த நன்மைகளை ஏற்றுக்கொண்டு அவர் செய்கிற தீமையெல்லாம் ஒதுக்கி நாம் வாழ அந்த மனப்பக்குவத்துக்கு நாம் வர வேண்டும். அப்போ நன்மை எது தீமை எது அறிந்து கொண்டு நன்மைகளை பற்றிக்கொள்வோம், தீமையை விலக்கி வாழ்வதற்கான சக்தி இறைசனில் மன்றாடுவோம். இறைசனில் மன்றாடி அதுக்கான ஜெபத்தை மன்றாடுவோம். மா தெய்வமே, நீ தாமே எனக்கு அந்த கிருபையை தந்துள்ளோம், புரிந்து கொண்டு செயல்பட சக்தி எனக்கு தந்துள்ளோம். நன்மை எது தீமை என்று அறிந்து கொண்டு நன்மையை ஏற்றுக்கொண்டு தீமை விலக்கி வாழக்கூடிய வரத்தை எனக்கு தந்துள்ளோம். மாதாவை பரிந்து பேசும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.